விஜய் ஃபேன் சொல்கிறீங்கல்ல, விஜய் வந்து மாற்று அரசியல் கொண்டு வர போகிறாருன்னு. இப்போ நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரேன். என்னத்தை மாற்று அரசியல் கொண்டு வந்துட்டீங்க? விஜய் தான் தலைவர், ஓகே. ஸோ விஜய்க்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிற பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவரோட மேனேஜராக இருந்தார். ஸோ அந்த பொசிஷன் கொடுக்கறதுல ஒரு நியாயம். ஸோ கொடுத்துட்டாரு. இப்போ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்னு ஒரு பொசிஷன் வரணும்ல. யார் ரைட் ஹேண்டு? ஆதவ் அர்ஜுனா. யார் லெஃப்ட் ஹேண்டு? செங்கோட்டையன். டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, முன்னாள் டிஎம்கே அண்ட் முன்னாள் ஏடிஎம்கே மெம்பர்ஸ் இவங்கெல்லாம். இவங்கள தான் எதிர்த்து அரசியல் பண்ண வந்தவர். இவங்க கட்சியிலேருந்து வந்தவங்களே சேர்த்து வச்சுக்கிட்டா என்ன? அப்போ என்ன மாற்று? காலங்காலமாக எல்லா கட்சியும் பண்ணுறதே நீங்களும் பண்ணால் என்ன மாற்று அரசியல் இதில் இருக்குன்னு எனக்கு புரியல. ஸோ வில்லிவாக்க தொகுதியில் இருக்கிறவங்க போய் போட போகிறீங்களா ஆதவ் அர்ஜுனாக்கு? கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறவங்க செங்கோட்டையனுக்கு போய் ஓட்டு போடுங்க. இவங்க 2 பேரையும் எதிர்த்து தான் விஜய் பாலிடிக்ஸ் பண்ணார். அரசியல் இவங்க 2 பேருக்குமே நீங்கள் போய் ஓட்டு போட போகிறீங்க. அது மட்டும் இல்லை, 234 தொகுதியில் எத்தனை தொகுதிக்கு நீங்கள் உங்கள் ஃபேன்ஸுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு போஸ்டர் ஓட்டியிருக்கான், கோடி கட்டியிருக்கான், நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேனாக இருந்திருக்கான், உங்கள் மன்றத்துக்காக வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய சேவை செஞ்சுருக்காங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க? எனக்கு நான் நியூஸில் பார்த்த வரைக்கும் 160 பேர் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. உண்மைதானே அது? உங்கள் ஃபேன்ஸுமே நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா 234 தொகுதியில் 200 பேருக்கு உங்களோட ஃபேன்ஸில் இருக்கிறதுலே நல்லவங்களா, படித்தவங்களா, டேலண்டடான ஆளுங்களா பார்த்து நிற்க வச்சிருக்கணும். மிச்ச 34 வேணா வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம். ஆனால் இருக்கீங்கன்னா 120+ கேண்டிடேட்ஸை வேற கட்சியிலேருந்து வந்தவங்கள நிற்க வச்சிருக்கீங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் உங்கள் தொகுதியை அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் தொகுதியில் விஜய் ஃபேன்ஸ், ரசிகர் மன்ற சார்பில் அந்த தலைவராக இருந்தவர், இல்லை அந்த பொதுச் செயலாளர், அதில் வந்து ஆக்டிவாக இருந்தவங்க வந்து இப்போ எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்காங்களா? இல்லை எங்கிருந்தோ வந்தவர், இல்லை காசு நிறைய வச்சிருக்கிறவங்க இவங்க வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. மறுபடியும் இதில் என்ன மாற்று இருக்குது? ஏற்கனவே எல்லாம் பண்ணுறதை தான் நீங்களும் பண்ணுறீங்க. மாற்றே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ விஜய்க்கு தேவை ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி கவுன்சிலிங் ஆர் ஒரு தெரப்பி. ஸோ நான் இந்த வீடியோவில் தெளிவாக எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தலைவனோட கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு விஜய்கிட்ட இப்போ இல்லை. ஸோ அவர் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டோ இல்லை ஒரு தெரப்பியோ போயிட்டு வந்து அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை அவர் பார்த்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ இந்த பர்சனல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக மியூச்சுவலாக சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்தாலும் நல்ல விஷயம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் சங்கீதா. அதுவும் எஸ்பெஷலி யூகேல இருக்கிறவங்க சங்கீதா பக்கம் நில்லுங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், எல்லாத்தையும் டிஎம்கே மேலே எழுதுகிற மாதிரி இதையும் டிஎம்கே மேலே எழுதுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்திட்டு அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு அஃபேரில் இருக்கும்போது சங்கீதா அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால் அவங்க கரெக்டாக எலெக்ஷன் டைமில் பழி வாங்கணும்னு கூட லீக் பண்ணியிருக்கலாம். அது தப்பான விஷயமே கிடையாது. வருத்தம், கோபம் இருந்திருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த அப்புறமும் நீங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ நான் எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு சில ஃபேக்ட்ஸை சொல்லலான்னு தான் இந்த வீடியோவை பண்ணேன். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓட் வைஸ்லி. பை பை. ஹாப்பி யூகே.